ஒரு செடி இருக்கு அப்படின்னா வேர் கடந்த காலத்தையும் வேருக்கு ஒரு உச்ச செயல்பாடு, அதாவது அதனுடைய உச்ச பலன் அப்படின்னா அது வந்து விதை. அது வந்து விதை வந்து எதிர்காலம். வேறு பார்த்தோம்னா எங்கெல்லாம் போயிருக்குது, நமக்கு எண்ணம் வரும் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு. இது எங்கெல்லாம் போகுதுடா, போயிருக்குதுடா, எவ்வளவு தூரம் போயிருக்குதுடான்னு சொல்றது. விதையை பார்த்தா எங்கெல்லாம் போகுமோ தெரியலையே இது அப்படின்னு நினைக்கிறது. ஆனா மலரை பார்த்தால் மனது நின்றும். மற்ற எந்த மருத்துவ முறைகளில் விட மிகவும் தொன்மையான, நம்மோடு வாழ்வியலோடு மிகவும் சம்பந்தப்பட்ட ஒரு குணப்படுத்தும் தன்மை வாய்ந்த ஒரு ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு அதிர்வு இருக்குன்னா அது மலர்கள் மட்டும்தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. ரொம்ப காலமாவே இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இதை யூஸ் பண்ணிட்டே வராங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா. இதுல பேட்சுக்கு கிடைக்கப்பட்ட இந்த 38 ஃப்ளவர் கான்சியஸ்னஸ்ல என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உடல் துவக்கத்திலிருந்து தன்னுடைய உடல் மறையும் வரையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அழகா வந்து படம் பிடித்து காட்டிக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய குறைகளையும் தவறுகளையும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஒரு உச்சபட்ச அதிர்வலையை கொண்டிருக்கிறது. இதுதான் வித்தியாசம். டாக்டர் பேட்ஸ்டி கேட்கிறாங்க, இறக்கம் தருவாயில அவர் இறக்க போறோம்னு தெரியாது. ஆனா ஒரு பேட்டியில கேட்காங்க, 38 போதுமா இல்ல இன்னும் அதிகமா தேவையா அப்படின்னா 38 போதுமானதே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா புத்தகம் எழுதுறவங்க எல்லாம் அதை வந்து வாட்டமா வந்து அந்த அந்த கேள்வி பதிலாம் எடுத்துக்காம அவங்களா வந்து நிறைய பேரு நிறைய நாட்டினுடைய ஆஸ்திரேலியன், அப்புறம் ஆப்பிரிக்கன், மெக்சிகன், யுஎஸ் போன்ற மலர்கள்லாம் எடுத்து இது வந்து இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இணைச்சுன்னு இருக்காங்க. எனக்கு 3 இட்லி போதும் அப்படின்னா 4வது இட்லி வந்து நான் எதிர்க்கவில்லை, வெறுக்கவில்லை, அவசியம் இல்லை. 4வது இட்லி சிம்பிள் லாஜிக். இப்போ 38க்குள்ள உங்களை நீங்கள எது வந்து எந்த அதிர்வலை உங்களுக்கு மனநிலையில இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுலயே போதும், அதுவே பிரச்சனையை தீர்த்துரும். இந்த உங்களுடைய உங்களுடைய உள்ளுணரை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க தெரியவில்லை என்றால் நீங்க வந்து என்ன நாடுவீங்க? மற்றவர்களை நாடுவீர்கள், இல்லாட்டி ஒரு உபாயத்தை கிரியேட் பண்ணுவீங்க. சயின்ஸுக்கு போய் எப்ப சயின்ஸ் போய் நாடுவோம் அப்படின்னா நமக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணு என்னை நானே குணப்படுத்திக் கொள்ள முடியல, எனக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு இல்லை, அதனால ஒரு உப பொருளை வந்து நான் வந்து தேடுவேன். எந்த சித்தர்களும் போயிட்டு எந்த டெக்னாலஜியும் பயன்படுத்தவில்லை. தன்னுடைய ஆன்மாவை வைத்துக் கொண்டுதான் அவங்க மொத்தத்தையும் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயம் பிரபஞ்சத்தை கணக்கிடுதல் வரை. அப்படி பார்க்கும் பொழுது நாம நிறைய நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம். கத்துக்கிறன்ற போர்வையில வந்து நிறைய உட்காந்து நிறைய கத்துக்கிறோம். ஆனா முழுசா ஒன்னும் தொடர்ச்சியா பண்றது இல்ல. ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா பண்ணாத வரைக்கும், தொடர்ச்சியா அதுக்குள்ள ஆழ்ந்து போகாத வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது சில கருத்துக்கள் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சது வந்து ஃப்ளவர் ரெமெடி கிடையாது. 2011லயோ 12லயோ சரியா ஞாபகம் இல்லை, அதனுடைய எல்லா ஆவணங்களும் என்கிட்ட இல்லை. அறிவினதின்னு ஒரு வெப்சைட் வச்சிருந்தாங்க, அறிவினதின் மட்டும். அதுல ஒரு டைட்டில் போட்டிருப்போம், ஒரு அதாவது லைன் வண்டியில போகும்போது எனக்கு வச்சு நாலேஜ் இஸ் ஆர்பிட்ரி, ட்ரூத் இஸ் ட்ரூத் அப்படின்னு போட்டிருக்கும். அது ஏன் என்கிட்ட ஆவணம் இல்லைன்றது கொஞ்சம் நேரத்தும் இப்போ அடுத்து சொல்றேன். அப்போ யூடியூப் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நான் பேசுறது வந்து இவ்வளவு நேரம் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன், ரெக்கார்ட் பண்ணி ஒத்து வரல. அதுக்கப்புறம் என் பையனை கூப்பிட்டேன். அதுல இருந்தது யூடியூப் ஆரம்பிச்சதோட நோக்கம் அறிவுநதி, த பிரெயின்லிஸ்ட் அறிவுநதின்னு யூடியூப் ஆரம்பிச்சதோட நோக்கம் வந்து அறிவுநதின்றது என்னோட நான் வைத்த பெயரு. இந்த பிரெயின் லிஸ்ட்ன்றது வந்து நம்ம குரூப் ஆரம்பிக்கும் போது வாட்ஸ்அப் குரூப், ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் தான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் யூடியூப் ஆரம்பிச்சோம். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பி தம்பி அப்படின்னு என் பையனை சொல்லும் போது அவன் சொன்னா அந்த பிரெயின் லிஸ்ட் நல்லா இருக்குப்பா அப்படி பேரு அப்படின்னா, அதனால அந்த பிரெயின் லிஸ்ட் பேர் வந்து என் பையன் வச்ச பேர். அந்த வேர்டு எனக்கு தெரியாது. அப்புறம் போய் நான் சர்ச் பண்ணி இது பொருத்தமா இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி அறிவினதின்னு வச்சோம். இதுல என்னன்னா, எதுக்கு இது முகவுரை தேவைப்படுதுன்னா, பேசும்போது சாட்டிஸ்பாக்டரியா இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் கிடையாது. பேசுறது உண்மையை பேசணும், புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுட்டு நாங்க பார்த்து பேச ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில தகவல்கள்லாம் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல.
அதுக்கப்புறம் அந்த தகவல் வச்சு ஒரு ஒரு 10 வீடியோ 20 வீடியோ இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் 2022ல. அது ரெக்கார்டு மட்டும் பண்ணோம். இப்ப ரெக்கார்ட் பண்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணோம். திடீர்னு ஒரு நாளுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த தம்பி ரெக்கார்டிங் எல்லாம் வந்து அப்ப என் பையன் வந்து 8வது படிக்கிறான். 8வது 9வது படிக்கிறான். 8வது தான் படிக்கிறான். இது வந்து ரெக்கார்டிங் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாமே, எதனா வழி இருக்கா பாரு அப்படின்னு சும்மா சும்மா அப்லோட் பண்ணி விட்டோம். அப்படியே சும்மா ஃபர்ஸ்ட் அவன் எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு கற்றுக் கொடுத்து ஃபுல்லா எடிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாத்தையும் எடிட் பண்ணி இப்போ நம்ம கிட்ட பேசுறவங்க, இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, நிறைய பேருக்கு பேசுறவங்க எல்லாம் வந்து அந்த யூடியூப் வழியாகவும் டெலகிராம் வழியாகவும் வந்தவங்க தான் எல்லாருமே. அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து அவங்கள எஜுகேட் பண்ணி ஒரு சிலர் முதல்ல ரெமெடி தெரியும், ஆனா இந்த வரிசை யாருக்குமே தெரியாது. இம்பேஷன்ஸ்ல இருந்து அந்த லாஸ்ட் வர்ற ஸ்வீச்சஸ் வரைக்கும் இருக்கிற வரிசையை தெரியாது. அவங்கள எக்யூப் பண்ணி நம்ம பேச வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில கத்திருந்தாலும் இந்த வரிசையை இப்போ வந்து பிரகாரமாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். எல்லாருமே யூடியூப் வழியாகவும் டெலகிராம் வழியா வந்தவங்க தான். ஒருத்தர் தவிர மற்ற எல்லாருமே நம்ம எனக்கு தெரியாதவங்க. அற்புதமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்ப கிளாஸ் நிறுத்துவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணா இதோட கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்க மாட்டாருன்னோடனே யூடியூப் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய டெவலப் ஆகாது. வேர்ல்டு ஃபுல்லா ரீச் வர ஆரம்பிச்சது. நிறைய பேர் அதனால பலனடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன சொல்ல வரேன்னா, நாம எப்படி பேசுறோம், என்னவா பேசுறோம், எவ்வளவு வார்த்தைகளை யூஸ் பண்றோம், எவ்வளவு ஜோடனையா இருக்குன்றது முக்கியம் கிடையாது. உண்மையை பேசுறோமான்றதுதான் முக்கியம். ஃப்ளவர் ரெமெடியில நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க உண்மையா ஃப்ளவர் அணுகுறீங்களான்றது முக்கியம். அணுகுதல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மீனிங் அணுக்கம், நெருக்கம். அணுக்கம்ன்றதுக்கு மீனிங் நெருங்கி இருத்தல் அர்த்தம். இன்னைக்கு பல்வேறு நாடுகள்ல போயிட்டு நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் நமக்கு உதவுச்சு, ஃப்ளவர் நமக்கு உதவுச்சு, நாம ஃப்ளவருக்கு உதவும். மியூச்சுவல் இன்டராக்ஷனல் தான். ஒரு குறிப்பு ஞாபகம் வச்சுங்க, மலர்கள் உச்சபட்ச அதிர்வலைகள்ல, உலகத்துல இருக்கிற அதிர்வலைகள்ல உச்சபட்ச அதிர்வலைகள் இருப்பது மலர்கள். எல்லா சிஸ்டத்தை விடையும், எல்லா இறைவன் கற்பிக்கப்பட்ட எல்லா ஆளை விட, எல்லா இறைவன் அதிர்வலைகள்னு சொல்லக்கூடியது விட உயர்ந்தது. ஆனால் தன்னை உணர்ந்தவனை விட அது இணையானது கிடையாது. குறிச்சு வச்சுக்கணும். தன்னை உணர்ந்தவன் எல்லாவற்றையும் உணர்ந்தவன். குருமார்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள். மலர்களை கொண்டாடுறோமா, கொண்டாடுறோம். பேட்சை கொண்டாடுறோமா, கொண்டாடுறோம். ஆனால் நான் எனக்கு முக்கியம், நீங்கள் உங்களுக்கு முக்கியம். அதுதான் த டேக் அவே மெசேஜ் ஃப்ரம் அறிவுநிதி. என்னிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் முக்கியம். உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களை சரி செய்வதற்கு அவுட் சோர்சிங் பண்ண முடியாது. எந்த பூசாரியும், எந்த உலமாவும், எந்த பிரீஸ்டும் வர முடியாது. வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்திருந்தா உலகம் எப்பயோ மாறி இருக்கணும். கரெக்டா சித்தர்களும் சுஃபிகளும் ஜென்குருமார்களும் அபாரிஜின்ஸ் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, உன்னை நீ பார்த்துக்கோ, உன்னை நீ சரி பண்ணிக்கோ, உன்னை நீ கவனிச்சுக்கோ, உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்துக்கோ அப்படின்றது தான். திரும்ப 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 நீங்க உங்களை நோக்கியே தான் பயணப்படணும், ஒழிய வெளியே போக. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றது, எனக்கு வந்து பேப்பர் படிக்கிற வழக்கம் உண்டு. 15 வருஷத்துக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சேன்னா 2 பேப்பர், ஒரு தமிழ் பேப்பர், ஒரு இங்கிலீஷ் பேப்பர். டீ இருக்கணும். டீயோட தான் நான் பார்த்துட்டு தான் நான் வந்து உட்காருவேன். டீ டேபிள்ல இருக்கணும், பேப்பர் இருக்கணும். இப்போ வந்து பேப்பர் படிச்சே எனக்கு 10 வருஷத்துக்கு மேல 10-12 வருஷம் ஆச்சு. எங்கன்னா இருந்தா கூட பேப்பரை தொடர்றது இல்லை, அவசியம் இல்லை. பேப்பர்ல படிக்கிறதுனால நமக்கு முட்டாள்தனம் தான் அதிகமாகும். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால எல்லாமே நியூஸ் கிடையாது, வியூஸ். அது இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன், நமக்கு கிடைக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் பொய்யானது. அந்த பேப்பர்ல ஒரு தகவல், மிக சுவாரஸ்யமான தகவல், என் வாழ்க்கையில் மிகவும் பெரிய மாற்றத்தை செய்த தகவல் அது. அதுல சின்னதா ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி போட்டிருப்பாங்க. அதுல படிச்சுட்டே வந்தேன். கண்டென்ட் என்னன்னு தெரியல. ஆக்சுவலா என்ன படிச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா விக்டர் பிராங்கிள் அப்படின்னு ஒரு மனிதரை பத்தி எழுதியிருந்தாங்க. இது விக்டர் பிராங்கிளோட புக்கு மேன்ஸ் இட்டர்னல் சர்ச் அப்படின்ற ஒரு புக்கு. மனிதனின் ஓயற்ற தேடுதல், ஓய்வில்லா தேடுதல். ஒண்ணு, மனிதன் தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுதல் அப்படின்னு ஒரு புக்கு. மிக சுவாரஸ்யமான புக்கு. என் வாழ்க்கையில் மிக நுட்பமான மாற்றத்தை ஏற்படுத்திய புத்தகம்.
ஃபர்ஸ்ட் ஒரு பாதி வரைக்கும் பார்த்தா புரியும், அதுக்கப்புறம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். விக்டர் பிராங்கல் யார் அப்படின்னா, 2ஆம் உலக போரில் லட்சக்கணக்கான யூதர்களை நாசிக்கள் ஒரு இடத்துல ஆட்சி வச்சு டெய்லி பல ஆயிரம் பேரை கொண்டுட்டே வராங்க. அவரு விக்டர் பிராங்கல் ஒரு யூதர். அந்த அந்த கேம்ப், கான்சென்ட்ரேட்டட் கேம்ப்னு சொல்ல இடத்துல ஒரு இடத்துல ஒரு ரூம் இருக்கும். உள்ள போனாங்கன்னா புகை இருக்கும், விஷ புகை இருக்கும், அந்த பக்கம் இறந்துதான் வருவாங்க. இதை பாக்குறாரு, டெய்லி பாக்குறாரு, டெய்லி ஆயிரக்கணக்கான மத்தியில் இருக்கிறாரு. அவர் ஒரு சிறைவாசி, அவருக்கு இறப்பு எப்பவும் சாத்தியப்படலாம். டெய்லி இறப்ப பார்த்துக்கிட்டே வர்றாரு. பக்கத்துல இருந்த 3வது லைன்ல இருந்தவன் செத்துட்டான், 2வது லைன்ல இருந்து செத்துட்டான், பின்னாடி இருக்கிறவன் செத்துட்டான். அப்படியே அப்படியே செத்துட்டே வர்றாங்க. இதுல சொல்லுவாங்க, த கிரேட்டஸ்ட் பகவத்கீதையில கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை இல்லாட்டி அறிவுரை, இந்த போர்க்களத்துல என்ன சொல்லலாம், அந்த இடம் தான் போர்க்களம் தான் மிகவும் நுட்பமான இடம். அதுல நிலையில்லாமைன்றது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். நிலையில்லாமைன்றது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும், இன்ஸ்டன்ட், செகண்ட் நடக்கும். டக்குன்னு பார்த்தா தலை போயிடும், டக்குன்னு அப்பாவை காணணுமா, தாத்தாவை காணணுமா, தம்பியை காணும், அதான் முடிஞ்சிச்சு. முன்னாடி கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும். அந்த இடத்துல இருந்து உபதேசம் நடக்குது. எதை பத்தி? ஆத்மாவை பத்தி உபதேசம். அதே அப்படியே கீழே இப்படி வந்தீங்கன்னா விக்டர் பிராங்கலுக்கு முன்னாடி அதோட கொடூரமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில அவர் தப்பிச்சிட்டார். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து இந்த புத்தகத்தை எழுதுறாரு, மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங், மேன்ஸ் இட்டர்னல் சர்ச் அப்படின்னு, சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு. அதுல ஒரு முழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கும். நான் படிச்சுட்டு அப்படியே இப்பயும் ஞாபகம் இருக்கு. நான் வந்து டிராவல் பண்றேன், 2011 வாக்குல டிராவல் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஏறக்குறைய 14 வருஷம் ஆச்சு. ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன், நான் ஏசி கோச்ல ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன். அதாவது முன்னாடி வந்து கேபின் மாதிரி இருந்தது, புக்கு படிச்சுட்டே இருக்கேன். வாழ்க்கை உங்களை கேள்வி கேட்கும் அப்படின்னு ஒரு வாசகம் வருது. வாழ்க்கை உங்களுக்கு, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னது, வாழ்க்கை நம்மளை கேள்வி கேட்குமா? நம்ம தானே வாழ்க்கை கேள்வி கேட்கணும். முடிஞ்சுட்டு அந்த புத்தகத்துல ஒரு தகவல் இருக்கு. ஒரு அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு கிராமத்துல வேலை செஞ்சுட்டு. விக்டர் பிராங்கல் அவங்கள பாக்குறாரு. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அம்மா கையில வரிசையா ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கு. அந்த பிரேஸ்லெட்ல எல்லாம் பல்லு இருக்கு, பெரிய பல்லு, ஒரு சின்ன பல்லு, அதுக்கு குட்டி பல்லு எல்லாம் இருக்கு. அது இவர் போய் கேட்கறாரு, என்னம்மா அது கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கு, என்ன விஷயம்? இல்ல இது பல்லு. என்ன இதுன்னா, எனக்கு 8 குழந்தைங்க, 8 குழந்தைங்களும் போர்ல இறந்துருச்சு. அதுல இருக்கிற ஒவ்வொரு போர்ல இருக்க குழந்தைங்களோட ஞாபகத்துமா இந்த பல்லு எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின் போது இவர் கேட்கறாரு, என்ன உனக்கு கஷ்டமா இல்லையா? இல்ல, இன்னும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு, அதனால வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி. இது வந்து புக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும், சைக்காலஜில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் அது. அவர் சொல்றாரு, விக்டர் பிராங்க்ல, வாழ்க்கையில நம்ம வந்து முன்னேறாததுக்கு காரணம், வாழ்க்கையில நமக்கு கவலை வர்றதுக்கு காரணம், வாழ்க்கையில நமக்கு தொய்வு, ஒரு மாதிரி விரக்தி அடைறதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை உணராததுனாலதான் அப்படின்னு எழுதுறாரு. எனக்கு ஃப்ளவர் ரெமடி பத்தியோ வேற எது பத்தியும், அதாவது தியானத்தை பத்தி எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட 32 வருஷங்களா தியானம், பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 50 டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணிருப்பேன். மந்திரங்கள் மட்டும், மந்திர உபாசனம் மட்டும் ஏகப்பட்ட உபாசனங்கள் பண்ணிருப்பேன். 1 எழுத்து மந்திரம், 3 எழுத்து மந்திரம், 2 எழுத்து மந்திரம், 5 எழுத்து மந்திரம், நவாட்டரி, சடாசர விஜய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஜெயின் மந்திரம், புத்திஸ்ட் மந்திரம். அவன் சொல்றான், அந்த ஆளு எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்குது. மனிதர்கள் தனக்கு முன்னாடி இறந்துகிட்டே இருக்கிறாங்க, அப்பயும் அவங்களுக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒரு உந்து சக்தி இயங்கிக்கிட்டே இருக்குதே. அப்ப ஸ்பிரிட் பத்தி தெரியாதனாலதான் நம்ம வந்து இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ யுவர் ஸ்பிரிட் அப்படின்னு அந்த ஆள் எழுதுறான். அதோட முடிஞ்சிடல கதை. என்னோட நெருக்கமான ஒரு தம்பி, என் வீட்டுல ரொம்ப இருக்கிற நெருக்கமான தம்பி, முதல்ல என் வாழ்க்கையில யாரும் என்னை புரிந்து கொள்ளாத பொழுது என்னை மிருக நெருக்கமாக புரிந்து கொண்ட தம்பி, 2011 வாக்கில் அந்த புத்தகம் டிராவல் பண்ணி ட்ரெயின்ல படிச்சுட்டு இருக்கேன். இந்த தம்பி அதே காலகட்டத்துல என் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் தான் அந்த அறிவுநதி வெப்சைட்டை ஓபன் பண்ணவர். அவர்கிட்ட தான் எல்லா பாஸ்வேர்ட்ல இருந்து எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் நான் பேசுவேன், டைப் பண்ணுவேன், அனுப்பி அதை வந்து அப்லோட் பண்ற வேலைலாம் எல்லாமே அவர்கிட்ட தான். அவர்கிட்ட ஒரு தடவை சொன்ன, படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லிச்சு, தோணுச்சு, தம்பி நான் சொல்லாம உங்க வீட்டுக்கு போவாத. அவர் ஒரு கிராமத்துல ஒரு வீடு இருந்தது,
அதை போய் பார்த்துட்டு வந்தேன். போகாதன்னு திடீர்னு அவர் போயிட்டு வந்துட்டார். அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, உடம்பு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு 3 மாசம் என்னோட தொடர்புல இல்லை. ஒரு நாள் தகவல் வருது காலையில இறந்து விட்டார் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாடியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் நானும் என் ஒய்ஃபும் போனோம். போயிட்டு கரெக்டா மார்கழி 1 அவர் இறந்த நேரம். நைட்டு வந்து ஒய்ஃப் எல்லாம் அமுச்சு விட்டுட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு பெரிய பாடி கிட்டத்தட்ட ஒரு 160-70 கிலோமீட்டர் 70 கிலோ இருக்கும். என்னை மிகவும் நேசித்த ஒரு நபர் உள்ள வந்து பாடியை உள்ள இறக்குறாங்க. லாஸ்டா க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி முகத்தை பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த முகம் எனக்கு தெரியுது. நானும் அந்த முகத்தையும் கூர்ந்து கவனிக்கிறேன். அப்புறம் அந்த கேள்வி எனக்கு வருது. அந்த புத்தகத்துல இந்த கேள்வி சல்லுன்னு உள்ள வருது. வாழ்க்கை உங்களை கேள்வி கேட்கும். சரி, அவ்வளவுதான். இந்த இந்த முன்னோட்டம் எதுக்கு அப்படின்னா, எதோ பண்ணினுக்கிறோம். வாழ்க்கையில எக்ஸிஸ்டென்ஷியல் வெயிட் ஆஃப் ரொட்டீன் அண்ட் காம்ப்ளெக்ஸன்சி, வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வலியும் ஒரு சலிப்பு தன்மையும். இந்த 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 விக்டர் பிராங்கல் ஞாபகம் வச்சுக்கணும். அதை விட என்ன நமக்கு சலிப்பு வந்துடும். அடுத்த நாள் இறப்பு.